உனக்கும் தான் திருவ பிடிச்சிருக்கு. ஆனா நீ உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரிதான் திருவுக்கும் ஒன்ன பிடிச்சிருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடப்பேன்னு சொல்வாரு. என்னால ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது. டேக் கேர். டிரைவர்னா சொன்ன அட்ரஸுக்கு கரெக்டாக கூப்பிட்டு போயிருவீங்களா? போயிடுவேன் சார். ஓகே ஓகே. இங்க இருக்கிற சந்தியா வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு காரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லம்மா, ஆட்டோவில் இத்தனை பேர் போக முடியுமா? அதனால தான் காரை புக் பண்ணேன். ஏன் நீங்களும் நானும் பைக்லயும் அத்தையும் சேகர் அங்கிளும் ஆட்டோல போக முடியாதா? இல்லை, உன் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் இப்படி போனால் ஒத்துக்குவியா நீ? ஏன் வீட்டுக்கு எப்படி ஆட்டோலயும் பைக்லயும் போக முடியும்? அதெல்லாம் அப்படி போக முடியாது. எங்க அம்மா வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. கோகிலா, சந்தியா வீட்லயும் சாதாரணமானவங்க இல்லம்மா, பெரிய ஏசிபியோட வீடு. அவங்க எவ்வளவு பெரியவங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் பேச முத போறோம். இந்த மாதிரி கார்ல போனாதானே கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நமக்கு. கார் வாடகையை நானே கொடுத்துடுறேன். அத்தை, நான் வாடகைய பத்தி பேசல. நீங்க கொடுத்தாலும் அது நம்ம பணம் தானே. எதுக்கு வெட்டி செலவுன்னு தான் கேட்டேன். கோகிலா, கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம வரியா ப்ளீஸ்? நான் எதுவும் பேசக்கூடாதே, உடனே வாயை மூடுன்னு சொல்லுங்க. உங்க வீட்ல எனக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நீ ஒன்னும் கண்டுக்காதமா. இப்பவே இப்படின்னா இன்னும் அந்த ஏசிபி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா ஒரு வேலைக்காரருக்கு கொடுக்கற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்க போல. அண்ணா கொஞ்சம் பார்த்துனே. சரிங்க சார். சேகரண்ணா, நீங்க எங்க கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. என்னம்மா நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன மூணாவது மனுஷனா மாத்துற? திருவோட கல்யாண விஷயம் பேசும்போது நான் இல்லாம எப்படிமா? கிருஷ்ணசாமி இடத்துல நின்னு நான் தானமா எல்லா வேலையும் பார்க்கணும். சரியா தானே சொல்றீங்க. ஆனா மகாவ திருவுக்கு பேசிட்டு நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு. ராதா, அது முடிஞ்சு போன விஷயமா? அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுதேன்னு நாம சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அந்த ஆண்டவன் திருவுக்கு சந்தியான் தானே எழுதி வச்சிருக்கான். இதுல நாம என்னமா செய்ய முடியும்? இதுல நாம யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த பேச்ச இதோட விட்டுருவோம். அதுவும் திருவுக்கு நாம இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணோங்கிறதே தெரியவே கூடாதுமா. ஆமா அண்ணே, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன இன்னைக்கு என்ன காலையில இருந்து மகாவை காணோம்? இன்னும் வருத்தத்துல இருக்காளே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. காலையில இந்த மாதிரி உங்க கூட போறேன்னு அவகிட்ட சொன்னதுக்கு போயிட்டு நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வாப்பான்னு சொன்னான். திரு அவளுக்கு கிடைக்கலனாலும் திருமேல இருக்கிற பாசம் அவளுக்கு குறையவே இல்லம்மா. இந்த திரு எப்படி இவங்க கிட்ட மாட்டினா? ஒரு ஏசிபியோட பொண்ண ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு கட்டி கொடுக்க வீடு தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒன் டவுட், இப்போ போகிறோம்ல ஏசிபி வீட்டுக்கு, அவர்கிட்டே இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லு. பேசாம வரியா கொஞ்சம் ப்ளீஸ்? என்ன இவங்க திடீர்னு வந்திருக்காங்க? அத்தை வேற வீட்ல இல்ல. நிர்மலா, சந்தியாவோட அம்மா எங்க? இவ்வளவு நேரம் உங்களை எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருந்தாங்க.
சரி நீங்க வர லேட் ஆகும்னு திருக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஈவினிங் வர சொல்லிட்டு இப்பதான் ஒரு வேலைய வெளியே போனாங்க. வெளியே கார் நிக்கிற சத்தம் கேட்டுதான் நான் வந்து பார்த்தேன். நீங்க வந்து நிக்கிறீங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, அத்தை கால் பண்ணதை திரு உங்ககிட்ட சொல்லல? மாமாவும் எங்க வீட்டுக்காரரும் கூட டியூட்டி கிளம்பி போயிட்டாங்க. இல்லை திரு ஏதாவது ஒர்க் டென்ஷனில் எங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பான். இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறப்ப கூட போலீஸில் வேலை பார்க்குறவங்க டியூட்டியை விட்டு திடீர்னு கிளம்பி வர முடியாதுல்ல. எங்களுக்கும் இதெல்லாம் பழகி போன விஷயந்தான். என்னம்மாம்மா? பரவாயில்ல, நாங்கள் எல்லாரையும் இன்னொரு தடவை பார்த்துக்குறோம். முக்கியமாக பொண்ணை நேரில் பார்த்து பேசலாம் தான் வந்தோம். நீங்கள் சந்தியா வர சொல்லுங்களேன். உங்க அப்பாவும் போலீஸ் கான்ஸ்டபிள் தானே? அப்ப நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். திடீர்னு வந்துட்டீங்க. நான் போய் சந்தியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே, கூப்பிட போகிறாங்க மாமா. அத்தை, இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கிற பொண்ணு திருவ கட்டிக்கிட்டு நம்ம வீட்ல ஒரு நாளாவது இருப்பாளான்னு தெரியல. எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட இத பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம திருவ வீட்டோட மாப்பிளையா இருன்னு கூட சொல்லிடுவாங்க. கோகிலா, உன் வாயிலிருந்து எப்பயாவது நல்ல வார்த்தை வருமா? சுதீர், அவளை எதுவும் சொல்லாத. அவ ஒண்ணு தப்பா சொல்லலையே. ஊர் உலகத்துல நடக்கிறது தானே சொல்றா. அண்ணே, அந்த பொண்ணு சந்தியா வந்த உடனே கண்டிப்பா இது விஷயமா பேசி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னே. வணக்கம். ஆமா, வணக்கம். வணக்கம்மா. உட்காரு. தங்கச்சி, போட்டோல பார்த்ததை விட பொண்ணு நேர்ல ரொம்ப அழகா இருக்கா. அழகா மட்டும் இல்லைண்ணே, நல்ல பண்பாவும் இருக்கா. அம்மா, சந்தியா கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்க வீட்டு மருமகளா வரத்துக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க. சந்தியா, நீயும் தான். நேத்து அவங்க வீட்ல இருந்து வந்ததுல இருந்து அவங்க எப்படி வருவாங்க, என்ன கேட்பாங்கன்னு என்ன போட்டு நச்சரிச்சல. இப்ப நேர்ல நீயே எல்லாத்தையும் கேட்டுக்கோ. பேசிட்டு இருங்கம்மா, வரேன். சந்தியா, நீ இவ்ளோ பெரிய வீட்ல வசதியா வாழ்ற பொண்ணு. எங்க திருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து சின்ன வீட்ல உன்னால வாழ முடியுமாமா? எனக்கு திருவோட அன்பும் உங்களோட ஆதரவும் இருந்தா போதும். ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் சரி, இல்ல வெட்ட வெளியில வாழணும்னாலும் சரி, திரு கூட நான் சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடவும் குடும்பம் நடத்துவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாத்தியத்துல கஞ்சியோ கூழோ அத அமிர்தமா நினைச்சு சாப்பிடுவேன். அதெல்லாம் சரி சந்தியா. கல்யாணத்துக்கு அப்புறம் நாளைக்கு திருவ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவியோன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீடுங்கிறது புகுந்த வீடு போற வரைக்கும் தங்கிட்டு போற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்டா தான் வந்து போவேனே தவிர ஒரு காலமும் நிரந்தரமா நான் இங்க தங்க மாட்டேன். திரு எங்க இருப்பாரோ அதுதான் என்னோட வீடு. தங்கச்சி, பொண்ணு என்ன அற்புதமா பேசுது பாருமா. திரு உண்மையிலே பிரமாதமான பொண்ணை தான் அவன் செலக்ட் பண்ணிருக்கான். சந்தியா, ஒரு நிமிஷம் இங்க வா. ஒரு நிமிஷம். இப்ப கேபில நெய் உழுக்கிற மாதிரி தான் பேசுறா. பாப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றான்னு. கோகிலா உன்னை விட 100% பெட்டரா இருப்பா தெரியுமா? அவகிட்ட இருந்து கொஞ்சமாவது நல்ல புத்தியை கத்துக்க. ஓவரா பண்றாமா?
தேங்க்யூ. எடுத்துக்கங்க. உட்கார் சந்தியா. உட்காருமா. தங்கச்சி, இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா திரு செலக்ட் பண்ணிருக்கான். நிர்மலா, உங்க அத்தை வந்த உடனே சொல்லுமா. எங்க வீட்ல சந்தியாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால அவங்களையே நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாளை குறிச்சிட சொல்லு. என்ன சுதீர் மாமா, அப்படியே நம்ம திருவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுப்பா. மாமா அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மாமா. நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷமே சந்தியா திருவுக்கு போனை போட்டு சொல்லிடுவா பாருங்களேன். சரி நிர்மலா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. உங்க அத்தை வந்த உடனே எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு. நானே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன போயிட்டு வரேம்மா. போயிட்டு வர்றோமா. பாருங்க சந்தியா, சந்தியா, போயிட்டு வரேம்மா. சந்தியா, அவங்க கிட்ட என்னென்னமோ கேட்கணும்னு என்கிட்ட சொன்ன, ஆனா எதுவுமே கேட்காம அவங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிட்ட. அண்ணி, கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஐ அம் so happy. ஆண்டவா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தியாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க. அது நீடிச்சு நிலைச்சிருக்கணும். ஜோசியர் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாரு. வந்து பார்த்தா அவரை காணோம். ஃபோன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர சொல்லாமா? இரு நிர்மலா, வரேன்னு சொன்னாருல்ல, வந்துருவாரு. வணக்கம்மா. ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சுமா, மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல ஜோசியரே, ஜாதகத்தை பாத்தீங்களே, பொருத்தம் எப்படி இருக்கு? 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் அமோகமா அமைஞ்சிருக்கு. இன்னாருக்கு இன்னாருன்ற மாதிரி அந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் அப்படி ஒரு பொருத்தம். கல்யாண விஷயத்துல இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு தடங்கல் ஏற்பட்டிருக்கு. கடக ராசியில பூச நட்சத்திரத்துல புத திசையில இந்த பொண்ணு பிறந்திருக்கா. இவ கழுத்துல தாலி ஏறுறது ரொம்ப கஷ்டம். புத திசை இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறியே ஆகணும். இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு தாலி பாக்கியம் கிடைக்க 7 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஜோசியரே, என்னங்க இப்படி சொல்றீங்க? அம்மா, நான் பணத்துக்காக என்னுடைய ஜோதிட அறிவை வியாபாரம் பண்றவன் இல்ல. கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பொண்ணுக்கு 30 நாள்ல கழுத்துல தாலி ஏறி ஆகணும். அதுக்கும் தடங்கள் வரலாம். அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்து ஆகணும். இல்லைன்னா 7 வருஷம் காத்திருக்கணும். வேற வழியே இல்லை. ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி எத்தனை தடங்கள் வந்தாலும் 30 நாள்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இந்தாங்கம்மா. அப்ப நான் வர்றேம்மா. தர்ஷனு, தட்சணை எனக்கு எதுவும் வேணாம்மா. அந்த அம்மன் கோயில் உண்டியல்லே போட்டுருங்க. நான் வர்றேம்மா. அத்தை, ஜோசியர் என்ன எப்படி சொல்லிட்டு போறாரு? இவர் சொல்றது வெறும் ஜோசியமா தெரியல, நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்ற ஒரு மகானோட வாக்கு மாதிரி தெரியுது. நீ இது விஷயமா கவலைப்படாத நிர்மலா. நாம உடனே திரு வீட்டுக்கு போகணும். இன்னும் 30 நாள்ல கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்கள தயாராக சொல்லணும். நம்ம திரு சாதாரண கான்ஸ்டபிள் தான்.
ஆனா ஒரு ஏசிபியா இருக்கிற அவங்களே இந்த கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்காம தம் பொண்ணோட விருப்பம்தான் முக்கியம்னு என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைங்கன்னு கேட்டப்ப நான் திருவோட ஆசையை நிறைவேத்த சரின்னு சொல்லிட்டேனே. ஒரு பக்கம் திருவோட ஆசையை நிறைவேத்திட்டேன்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் மகாவோட ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டோமேன்னு நிம்மதியா என்னால தூங்க கூட முடியலண்ணே. அண்ணே அண்ணே, மகா கிட்ட அம்மா தாயே என்ன மன்னிச்சிடுன்னு அவகிட்ட மனசு விட்டு கதறி அழணும் போல எனக்கு தோணுதுண்ணே. அத்தை அத்தைன்னு என்னையே சுத்தி சுத்தி வருவா. ஐயோ, இனிமே அவ முகத்துல எப்படி நான் முழிக்க போறேனே எனக்கு தெரியல. ராதா, என்னம்மா இது பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு? நாம திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் பண்ணணும் தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா மேல இருக்கிறவன் வேற ஒண்ணு முடிவு பண்ணிருக்கானமா. அவன் என்ன நினைக்கிறானோ அதானமா நடக்கும். அதை மீறி நாம என்னமா செய்ய முடியும்? என்ன ஒண்ணு, மகா சின்ன வயசுல இருந்தே திருவ நினைச்சிட்டு இருந்தா. இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்சு அவ மனச மாத்திக்க கொஞ்ச நாள் ஆகுமா? ஆமாண்ணே. அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டாமா. அவளை எங்களால சமாதானப்படுத்த முடியலம்மா. அப்புறமா திரு வந்து பேசிதான் அவளை சமாதானப்படுத்தினாமா. சம்பந்தியம்மா, வாங்க 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 சம்பந்தியம்மா, வாம்மா வாங்க, உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அண்ணே, நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. உன் பேரு நிர்மலா தானம்மா? என்னம்மா வீடு சின்னதா இருக்கேன்னு பாக்குறியா? வீடு சின்னதா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப பெருசுமா. உன் நாத்தனார் சந்தியா இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ போறாமா. பணம் அந்தஸ்தெல்லாம் பார்த்து திருவுக்கு என் பொண்ணை கொடுக்கல. திரு நல்ல பையன். அன்னைக்கு இங்க வந்து பேசினப்போ இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் நல்லவங்களாவே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசி ரூம்ல வளர்ந்தவளா இருந்தாலும் நான் சொன்னா என் பொண்ணு எங்க வேணாலும் வாழ பழகிக்குவா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பாக்குறதே அபூர்வம் தாமா. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்கம்மா பெத்தவங்க பேச்சு கேக்குறாங்க? இந்தாங்க காஃபி. இந்தாங்க அண்ணே. என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? காலையில ஜோசியர்கிட்ட போய் பையன் பொண்ணு ஜாதகத்தை பார்க்க சொன்னேன். அவரு 10க்கு 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா பொண்ணுக்கு புதன் தசை முடியறதுக்குள்ள இன்னும் 30 நாள்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி நடக்கலைன்னா என் பொண்ணுக்கு தாலி பாக்கியம் இன்னும் 7 வருஷம் கழிச்சுதான் கிடைக்கும்னு சொல்றாரு. அதான் அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி, 10க்கு 9 பொருத்தம் சரியா இருக்குன்றீங்க, ஆனா 30 நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணுங்கிறீங்க. 30 நாளுக்குள்ளன்னா எப்படி சம்பந்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது, ஜோசியர் சொல்லிட்டாரே. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவர் சொன்ன மாதிரி தான் செஞ்சாகணும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏமா ராதா, ஜோசியர் இப்படி சொல்லிட்டாருன்னா நாம அதை செஞ்சுதானமா ஆகணும். அவங்களே பதறி போய் வந்திருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி 30 நாள்ல கல்யாணத்தை முடிச்சுதாமா ஆகணும். அதுக்கு இல்லன்னு 30 நாளைக்குள்ள கல்யாணம்னா கால அவகாசம் இல்லாம எப்படின்னு தான் யோசிச்சேன். சரி சம்பந்தியம்மா, 30 நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு எல்லாரும் வந்த உடனே இது விஷயமா முதல்ல அவங்க கிட்ட கலந்து பேசிடுறேன். என் பொண்ணு கல்யாணத்துல ஏகப்பட்ட தடங்கள் வரும். அவ கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால கூட குறைய எது நடந்தாலும் அனுசரிச்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நீங்க தான் உறுதுணையா இருக்கணும்.
ஐயோ என்ன சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு ஏசிபி பொண்ண என் மகன் திருவுக்கு கட்டி கொடுக்கறீங்க. இத பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க விருப்பப்படியே நாங்க நடந்துக்கிறோம். என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணமாகி அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. 30 நாள்ல கல்யாணம் பண்ணணுமே, நீங்க என்ன சொல்வீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன். இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க இருங்க, என்ன வந்த உடனே போறேங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, நான் போய் ரெடி வேண்டாம். பண்றேன். கல்யாண வேலை நிறைய இருக்கு, நாங்க கிளம்புறோம். வரேங்க. ஆ, போயிட்டு வாங்க. அப்புறம் முகூர்த்த புடவை எப்ப எடுக்கிறதுன்னு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அன்னைக்கு நம்ம எல்லாரும் போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சரிங்க அப்ப சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வருங்க. போயிட்டு வாமா.